எல்லோருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது முடிவெளி அறிவியல் வித் சந்தோஷ். இன்னைக்கு நீங்க தம்ப்நெயில பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க என்ன கன்டென்ட் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல வந்து ஒரு ஸ்பூஃப் வீடியோ வந்து ஒண்ணு விட்டுருந்தேன். அது என்னன்னா, லோன் டாக் பாராடாக்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் வச்சிருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ்ட்டலாம் அத பத்தி கேட்கும்போது, சில பேர் அது புரியலன்னு சொன்னாங்க. சில பேர் நெறைய பேர் புரியலன்னாங்க. இன்னொன்னு வந்து அதுல ட்விஸ்ட் அடிச்சிட்ட அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. கடைசியில நெறைய ட்விஸ்ட் இருக்கு. நெறையலாம் இல்ல. அது ஒரு ட்விஸ்ட் அது இருக்குன்னாங்க. அது இன்னும் நெறைய பேர் நெறைய விதத்துல சொன்னாங்க. அதுல என்ன அப்படின்னா, அது ஒரு பாராடாக்ஸ். எப்படின்னா, கிராண்ட்ஃபாதர் பாராடாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய பாராடாக்ஸ் இருக்கு. அந்த மாதிரி இது ஒரு பாராடாக்ஸ். எப்படின்னா, ஒரு மிரர் முன்னாடி இன்னொரு மிரரை வச்சீங்கன்னா, எப்படி ரிஃப்ளெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது போய்க்கிட்டே இருக்குமோ, இது எப்படி நீங்க கற்பனை பண்ணி பார்க்குறீங்கன்னா, சலூன் கடைக்கெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடியும் இருக்கும். நம்ம ஃப்ரண்ட் முன்னாடியும் கண்ணாடி இருக்கும், பின்னாடி கண்ணாடி இருக்கும். நீங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அப்படியே கண்ணாடி போயிட்டே இருக்கும். அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் போயிட்டே இருக்கும். அதைத்தான் நான் மென்ஷன் பண்ணேன். அதே மாதிரி இன்ஸ்பெக்ஷன் ஒரு படம் இருக்கு. அந்த படம் பார்த்தீங்கன்னா, கனவுக்குள்ள கனவு காண்ற மாதிரி அது அப்படியே போய்க்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி கான்செப்ட் தான். இது கற்பனைக்குள்ள கற்பனை, கற்பனைக்குள்ள கற்பனை அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு சின்ன கான்செப்ட். அத பத்தி நான் இன்னும் விரிவா சொல்லணும்னா, அது ஒண்ணும் இல்ல. நீங்க அந்த வீடியோவ 2, 3 தடவ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். பேக் டூ த டாபிக் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறது தம்ப்நெயில்லயே பார்த்திருப்பீங்க. எஸ், டைம் டிராவல் தான். டைம் டிராவல்ல என்ன நீ பேச போற அப்படின்னு நீங்க கேட்கலாம். டைம் டிராவல் பத்தி இப்ப கூட YouTubeல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட கன்டென்ட் இருக்கு, ஏகப்பட்ட தியரிஸ் இருக்கு. தமிழ்ல மட்டும் கிடையாது. இங்கிலீஷ்ல இருக்கு. எல்லா லாங்குவேஜ்லயும் இருக்கு. நம்ம என்ன புதுசா பார்க்க போறோம் அப்படின்னா, புதுசெல்லாம் கிடையாது. இதுவும் பழசு தான். நம்ம வந்து டைம் டிராவல் ஜர்னிக்குள்ள இறங்க போறோம். டைம் டிராவல்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறோம். ஏற்கனவே நம்ம வந்து ஸ்டார்ட்டிங்ல வந்து பிக்சர் ஆஃப் யூனிவர்ஸ் பத்தி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதோட பிளேலிஸ்ட் இன்னும் இருக்கு. அடுத்து வந்து பிக் பேங். பிக் பேங்கோட ஸ்டார்ட்டிங் தான் நம்ம போட்டிருக்கோம். இன்னும் அதை பத்தி நிறைய கான்செப்ட்ஸ் நம்ம நிறைய பார்க்க போறோம். அதே மாதிரி டைம் டிராவல் கூட நம்ம இறங்கிட்டோம். அதனால டைம் டிராவல் பத்தி நம்ம தெரியறதுக்கு முன்னாடி நிறைய கான்செப்ட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? தியரிஸ்னா நிறைய இருக்கு. அது உள்ள இறங்குறதுக்கு முன்னாடி டைம் டிராவல்னா என்ன? அது என்ன சொல்ல வருது? அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம். எளிமையா இத நம்ம எப்படி புரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிறத நம்ம இதுல பார்க்க போறோம். எத வச்சு பார்க்க போறோம் அப்படின்னா, படங்கள வச்சு பார்க்க போறோம். என்னென்ன படங்கள்? ஹாலிவுட் படங்கள்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, அரைவல் இருக்கு, டுமாரோ வார் இருக்கு, பேக் டு தி ஃபியூச்சர் இருக்கு. மார்வல் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எண்ட் கேம் அப்படிங்கிற ஒரு படம் வந்துரும். நம்ம கடைசி படம் மார்வல்ல. நமக்கு பிடிச்ச படம்னு சொல்லவா? அதுல கடைசியா வந்த படம். அதுல ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கான்செப்ட் பார்த்துட்டீங்கன்னா, அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இதுவே டிசி பக்கம் வந்தோம்னா, ஃபிளாஷ்ன்னு ஒரு படம் வந்திருக்கும் இல்லையா? அதுல யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைம் டிராவல் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். மார்வலே நான் பார்த்தது இல்லைங்க. ஃபிளாஷும் பார்த்தது இல்லைங்க. ஹாலிவுட்லாம் நான் பார்த்ததே இல்லைங்கன்னா, இதான் இருக்கு. தமிழ் சினிமாலேயே ஏகப்பட்ட படம் இருக்கு. விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இருக்கு. அதுல உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லணும்னா, மாநாடு, அ மார்க் ஆண்டனி, டிக்கி லோனா இந்த மாதிரி 3 படங்கள் இருக்கு. ஆனா நம்ம இன்னைக்கு பார்க்க போறது, இதையும் தாண்டி இதுக்கு முன்னாடி வந்த பழைய படம். அவ்வளோ பழசெல்லாம் கிடையாது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2 படத்த தான் நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்க போறோம். இது கம்பேரிசனோ, இல்ல வந்து லாஜிக்கல் மிஸ்டேக்கோ, அது எதுவுமே நம்ம பார்க்க போறது ரேட்டிங்ஸ் கூட குடுக்க போறதில்ல. எனக்கு எனக்கு இந்த படம் 2 படமே பிடிச்ச படம் தான். இதுல என்ன தியரி யூஸ் பண்ணியிருக்காங்க, இதுல என்ன தியரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எதன் மூலமா வந்து இந்த ஸ்டோரி நகருது அப்படிங்கிறத நம்ம இதுக்கு பார்க்க போறோம். அதுல முதல் படம் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, 2015ல ரவிக்குமார் அவர்களால இயக்கப்பட்ட இன்று நேற்று நாளை. கன்ஃபார்ம் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? நல்ல படம், ரொம்ப பிடிச்ச படம். ஹிப்ஹாப் தமிழ் அவர்களால் இசையமைக்கப்பட்டது. அடுத்த படம் வந்து 2016ல ரிலீஸ் ஆன விக்ரம் குமார் அவர்களால் இயக்கப்பட்ட 24. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இதுல லாஜிக்கல் மிஸ்டேக்கோ, ஸ்டோரி லைன்லயோ, இல்ல தியரி பேஸ்டோ நம்ம எந்த ஒரு குறைபாடும் சொல்லப் போறது கிடையாது. எனக்கு ரொம்பவே பிடிச்ச படங்கள். இத நம்ம வந்து இதுல என்ன தியரி இருக்கு, இதுல என்ன தியரி இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல ஐஎன்என். ஐஎன்என்னா இன்டர்நெட் நாளைய நான் மென்ஷன் பண்றேன். இன்டர்நெட் நாளையில ஃபர்ஸ்ட் வந்து மிஷின் அபிலிட்டிய பார்ப்போம். அப்படின்னா, என்ன மாரி கருவிகளை யூஸ் பண்ணி டைம் டிராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். நீங்க பார்க்குறீங்களா பிக்சர்ல, அதுதான். இது ஒரு சோஃபா செட் மாதிரி இருக்கு. இல்ல ஒரு சேர்ன்னு கூட வச்சுக்குவோமே. இந்த சேர்ல உட்காந்துக்கிட்டு, நீங்க வந்து இந்த டயத்துக்கு போணும், அந்த டயத்துக்கு போணும் அப்படின்னு நீங்க வருஷத்த மட்டுமே, டேட்ட மட்டுமே செட் பண்ணிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அது ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணி அதெல்லாம் ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துரும். அப்படியே 24க்கு வந்தீங்கன்னா, ஒரு வாட்ச்ல எல்லா மேட்டரும் முடிஞ்சிருது. சும்மா அந்த மாதிரி வாட்ச்ல வந்து டைம் ஃபிட் பண்ணுவோம்ல, மினிட்ஸ் ஃபிட் பண்ணுவோம்ல, அத நம்ம திருவுனா போதும். அது கிளாக் சுத்தி நம்ம எந்த டைமுக்கு போணுமோ, அத அந்த இடத்துக்கு கொண்டு போயிருது. அப்ப இதுல ஒரு மிஷினு, அதாவது இவ்ளோ பெரிய ஒரு பெரிய மிஷினு, இதுல இத்துக்கூண்டு வாட்ச். ஸோ 2மே டைம் டிராவல் பண்ணுது. செகண்ட் வந்து ஹவ் தே இன்வென்ட். இது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது. ஐஎன்என்ல பார்த்துட்டீங்கன்னா, இது ஆர்யா மூலமா கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் சீன்ல சொல்லியிருப்பாங்க. அது எப்படி பூமிக்கு வந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு குளறுபடி நடந்து மால் ஃபங்ஷன் மூலமா அது வந்து பூமிக்கு வந்துருச்சு. இது இப்படி. அது எப்படி ஒரு ஆரிஜின்லாம் சொல்லல. இங்க 24ல பார்த்தீங்கன்னா, சூர்யாவோட அப்பா கண்டுபிடிச்சிருப்பாரு. அவரும் சூர்யா தான். நான் இல்லன்னு சொல்லல. அவரு என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் கலந்து கண்டுபிடிச்சு வச்சிருப்பாரு. ஆனா, அது டைம் டிராவல்லாம் பண்ணாது. ஆனா, கடைசியில ஏதோ ஒரு பறவையோட இறகு வந்து பறந்து வந்து விழுந்து, அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன ஃபார்ம் பண்ணி,
அது ஒரு இது மாதிரி மாறி கடைசியில் கரண்ட் ஷாக் அடிச்சாதான் வாட்ச் ஒர்க் ஆகிற மாதிரி வந்து கான்செப்டை கண்டுபிடிச்சிருப்பாரு. அப்படிதான் அப்படி கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ இதுல வந்து ஆரிஜினை சொல்லலை, அதெல்லாம் ஆரிஜின் சொல்லியிருக்காங்க. ஆனா அப்படிதான் டைம் டிராவல் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நம்ம லாஜிக்கல் பார்க்கல. மூணாவது கான்செப்ட் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஏன்னா இந்த வீடியோட கண்டென்ட்டே அதுல தான் இருக்கு. ஏன்னா டைம் டிராவல் பண்ண போறாங்க. எப்படி டைம் டிராவல் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஐஎன்என் பொறுத்த வரைக்கும், அதாவது இன்டர்நெட்னாலைய பொறுத்த வரைக்குமே ஒரு மிஷின் மூலமா தான் டைம் டிராவல் பண்றாங்க. அதுல ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்றாங்க. பொதுவா ஐஎன்என்ல வந்து பாஸ்ட் தான் அதிகமா போயிருப்பாங்க. ஃபியூச்சர் கூட அவ்வளவா போயிருக்க மாட்டாங்க. பாஸ்ட் தான் அதிகமா போயிருப்பாங்க. ஏன்னா அவங்க பிசினஸ் அதை நோக்கி தான் போகுது இல்லையா? இப்போ அவங்க ஒரு குறிப்பிட்ட டைமோ டேட்டோ ஃபிக்ஸ் பண்ணி பாஸ்ட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ பாஸ்ட்டுக்கு நம்ம ஹீரோ போறான்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருந்து டைம் டிராவல் யூஸ் பண்ணி போற ஹீரோவும் பாஸ்ட்ல ஒரு ஹீரோவும் இருப்பாங்க. அதாவது ஒரே டைம்லைன்ல 2 எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பாடிஸ் இருக்கும். 2 பேருமே 2 கேரக்டர், அதாவது ஒரே கேரக்டர் தான், அந்த ஒரே டைம்லைன்ல 2 பேர் இருப்பாங்க. 24ல பார்த்துட்டீங்கன்னா அப்படி கிடையாது. சூர்யா சார் வந்து பாஸ்ட்டுக்கு போறாருன்னா அந்த பர்சனாவே மாறிடுவாங்க. பாஸ்ட்டுக்கு போற பர்சனாவே மாறிடுவாங்க. ஸோ 2 பேர் இருக்க வாய்ப்பு கிடையாது. அங்க ஒருத்தாள் தான். ஸோ அந்த டைம்லைன்ல நீங்களே வந்து ஜாயின் பண்ணிப்பீங்க. இங்க அந்த டைம்லைன்ல ஜாயின் பண்ணிக்க முடியாது. ஐஎன்எல்ல பொறுத்த வரைக்கும் அந்த டைம்லைன்ல ஜாயின் பண்ணிக்க முடியாது. அந்த டைம்லைன்ல 2 பேர், நீங்க படம் பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும். ஒரு சீன்ல வந்து கீழே விழுந்த வாட்சோ இல்ல ஒரு ஏதோ மெடல் மாதிரி எடுக்க போயிருப்பாங்க. அந்த மெடல் சீன்ல வந்து 2 ஹீரோ இருப்பாரு. ஒருத்தர் வந்து அங்க வந்து வேற ஏதோ வேலை பார்த்துட்டு இருப்பாரு. இங்க வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த இது தேடி கொடுத்துட்டு இருப்பாரு. அடுத்த கான்செப்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா, இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஒரே டைம்லைன்ல ஐஎன்என்ல வந்து 2 கேரக்டர் இருக்கும். ஒன்னு அந்த ஏற்கனவே எக்ஸிஸ்டன்ட் கேரக்டர், அந்த அந்த பாஸ்ட்ல இருக்கிற கேரக்டர், இன்னொன்னு டைம் டிராவல் பண்ண கேரக்டர், 2 பேர் இருப்பாங்க. 24ல அப்படி கிடையாது. 24ல எப்படின்னா, இந்த டைம் டிராவல் பண்ணி போறவங்களே அங்க வந்து அந்த பர்சனாவே மாறிடுவாங்க. இப்ப நான் வந்து 2005ல டைம் டிராவல் பண்றேன்னா நான் குழந்தையாவே மாறிடுவேன். ஆனா ஐஎன்எனோட மிஷினை யூஸ் பண்ணேன்னா நான் குழந்தையா மாற மாட்டேன். நான் குழந்தையா இருக்கிறது பார்க்கலாம். அடுத்த கான்செப்ட் என்னன்னா வேரியேஷன்ஸ். எப்படின்னா ஐஎன்என் பொறுத்த வரைக்குமே நீங்க ஒன்னு போய் மாத்திட்டீங்க, அதாவது அதுலயே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படி இப்படின்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. எப்படின்னா நீங்க பாஸ்ட்ல ஒரு விஷயத்த மாத்திட்டீங்கன்னா அது பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி ஒரு பெரிய விஷயத்தை கொண்டு போய் பெரிய லெவல்ல அதுக்கு ஒரு சேஞ்ச் எடுத்து கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் 24லயும் அதே மாதிரி தான். நம்ம சின்னதா ஒரு விஷயத்த மாத்தணும்னா அது பெரிய லெவல்ல ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் ஆனா அங்க அவ்வளவா அந்த இருக்காது, சொன்ன கான்செப்ட் மாதிரி இருக்காது. அங்க பல தடவை அவர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. ஆனா பல தடவை அந்த வாட்ச் யூஸ் பண்ணி ஹீரோயினை கரெக்ட் பண்ணியிருப்பாரு. ஆனா அங்க ஒன்றும் அவ்வளவு பெருசா மாறின மாதிரி இல்லை. கடைசி சீன்ல மொத்தமா கதையை மாத்திட்டாங்க. இங்க வந்து இங்கேயும் நிறைய தடவை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கேயும் வந்து நிறைய விஷயம் மாறி இருக்கும். ஸோ இங்க இருக்கிற ஒத்து போற கான்செப்ட் என்னன்னா, நீங்க பொண்ணு பாஸ்ட்ல மாத்திட்டீங்கன்னா அது ஃபியூச்சர்லயும் மாறிடும். மோஸ்டா மார்வல்ல எப்படி தானே, அந்த என் கேம் படத்துல எப்படி தானே போட்டிருக்காங்க. இவ்வளவுதான் கான்செப்ட் இதுல இருக்கிறதே. இதுல கதைக்குள்ளலாம் நம்ம போக விரும்பல. இதுல எவ்வளவு கதை நல்லா இருக்கா இல்லையா, லாஜிக்கல் மிஸ்டேக், இதெல்லாம் நம்ம பார்க்க விரும்பல. ரொம்ப நல்ல படம், நல்ல அருமையான படம், நீங்களே உட்காந்து பாருங்க. ஆனா இதுக்கு அடுத்து இது சாத்தியமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இது சாத்தியமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சாத்தியமே கிடையாது. ஒரு டைமை ஒரு வாட்ச் மூலமாவோ இல்ல ஒரு சேர் மூலமாவோ, அது எவ்வளவு பெருசாவா இருந்துட்டு போகுது, அதை வந்து டிசைட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. டைமை கால்குலேட் பண்ணி அந்த இடத்துக்கு நம்ம போக முடியுமா? இப்ப வந்து 2015க்கு நான் போகணும், இந்த டேட்டுக்கு போகணும், இந்த டயத்துக்கு ஸ்பெசிஃபிக்கா நான் போகணுன்ட்டுலாம் நான் மென்ஷன் பண்ணி டைம் ட்ராவல் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாதுன்னு சொல்ல முடியாது. இப்ப இருக்கிற காலகட்டத்துல, இப்ப இருக்கிற டெக்னாலஜில ஒரு 100, 200, 300 ஏன் 1000 வருஷம் கழிச்சு கூட வருங்க. 1000 வருஷத்துக்கு வரக்கூடிய டெக்னாலஜி கூட அது சாத்தியமே கிடையாது. ஈவன் டைம் டிராவல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னா அது ஒரு பெரிய கிரைமா போயிடும். டைம் டிராவல்லாம் கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுவும் நான் வந்து சொல்ல முடியாது. பட் டைம் டிராவல் பண்றதுக்கு சாத்தியம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. டைம் டிராவல் பண்றதுக்கும் சாத்தியம் இருக்கு. அதுக்கான வழிகளும் இருக்கு. நம்ம இந்த வீடியோல என்னென்ன பார்த்தோங்கிற மாதிரி ஒரு கிளான்ஸ்ல சொல்லிடுறேன். 2 படங்களும் ஒப்பிட்டு நம்ம வந்து டைம் டிராவல் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துருக்கோம். இன்னொன்று வந்து என்ன மாதிரி கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருக்கோம். இன்னொன்று வந்து இதில் நல்லா நீங்கள் கிவ் அவேன்னு எடுத்துக்கணும்னா ஒரு வாட்ச் மூலமாவோ இல்லை வந்து ஒரு மிஷின் மூலமாவோ டைம் டிராவல் பண்ண முடியாது. நாளைக்கு நானே ஒரு படம் எடுக்கலாம். ஒரு மோதிரத்தை போட்டு டைம் டிராவல் பண்ற மாதிரி படம் எடுக்கலாம். இல்ல இந்த கண்ணாடியை யூஸ் பண்ணி டைம் டிராவல் பண்ற மாதிரி படம் எடுக்கலாம். எப்படி வேணா படம் எடுக்கலாம். ஆனா கான்செப்ட் கரெக்டா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கரெக்டே கிடையாது. ஆனா படம் நல்ல படம். அப்ப இந்த வீடியோல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, பாஸ்ட்ல ஒரு விஷயம் மாறப்பட்டுச்சு அப்படின்னா அது பிரசன்ட்லயும் மாறும். இது தமிழ் சினிமா நமக்கு சொல்லி கொடுத்தது. இன்னொன்னு என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு ஒரு மிஷின் மூலமா நம்ம டைம் டிராவல் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி கொடுத்துருக்கு. இன்னொன்னு என்னன்னா, பாஸ்ட்டுக்கு போறீங்களோ ஃபியூச்சருக்கு போறீங்களோ அங்க எக்ஸிஸ்டன்ட் கேரக்டர் ஒன்று இருக்கும். அது நீங்களாவே மாறலாம். இல்ல அங்க நீங்க போய் உங்க கேரக்டரையும் நீங்க பார்க்கலாம். இந்த மாதிரி 2 கான்செப்ட் இருக்கு. டிகிலோனா படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மார்க் ஆண்டனிலாம் ஒரு ஃபோனோட முடிச்சிருப்பாங்க.
அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், அதாவது டைம் ட்ராவல் பேஸ் பண்ணி அடுத்த வீடியோ ஏதாவது வந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு டைம் ட்ராவல் பண்ணுறதுக்கு சாத்தியம் இருக்கா? இருக்குது. எதை யூஸ் பண்ணி டைம் ட்ராவல் பண்ணலாம், எப்படி டைம் ட்ராவல் பண்ணலாம், டைம் ட்ராவல் பண்ணுறதை விட இன்னொரு கான்செப்ட் இருக்குது. எல்லாம் பிரமாதமான கான்செப்ட், நம்மளாம் அடுத்து பேசுவோம். ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது முடிவெளி அறிவியல் வித் சந்தோஷ்.